ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து ஒரு 2 டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரே ஒரு சிம்பிள் அண்ட் அப்படிங்கிற சிம்பிளை பயன்படுத்தி எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வந்து ஈக்குவல்ட் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா A2 அப்படின்னு போட்டுட்டு சரியா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஒரு அண்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா B2 அப்படின்னு போட்டால் போதும். ஸோ இந்த மாதிரி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா A2வில் அருண் அண்ட் குமார் ரெண்டுமே என்ன செஞ்சிடும் ஜாயிண்ட் ஆகிடும் சரியா. ஸோ அதுக்கப்புறமா இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குது இந்த அருணுக்கும் குமாருக்கும் இடையில. அப்போ இந்த மாதிரி அவுட்புட்டில் போட்டிருக்கோம்ல இதே மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அண்டுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்கள் ஒரு டபுள் கொட்டேஷன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு இன்னொரு தடவை ஒரு டபுள் கொட்டேஷன் அப்படின்னு போட்டுட்டு அண்ட் அகெயின் ஒரு அண்டு சிம்பிளை நீங்கள் பயன்படுத்தணும். இப்படி பயன்படுத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஸோ அந்த இந்த ஸ்பேஸ் வந்து அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து விழுந்துடும் சரியா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்கக்கூடியது என்ன, இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நீங்கள் என்ன கொடுத்தாலும் அதோட ஜாயின் பண்ணிக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு ஹைப்பன் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா அருண் ஹைப்பன் குமார் அப்படின்னு சொல்லி தான் வரும் சரியா. அதே இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஹைப்பனுக்கு பதிலாக ரூபீஸ் அப்படின்னு நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்னா இந்த மாதிரி அருண் ரூபீஸ் குமார்னு வரும் சரியா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி உதாரணமாக ஹலோ அப்படின்னு போடணும்னு வச்சுக்கோங்க. டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ஹலோ அப்படின்னு போட்டுட்டு ஒரு டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு அண்ட் அகெயின் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் ஒரு அண்ட் அப்படிங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணி போட்டிங்கனால என்ன ஆகும் ஹலோ அருண்குமார் அப்படின்னு வரும். இதே நேரத்தில் ஹலோக்கு பக்கத்தில் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா என்ன செய்யணும் இது தரத்தில் ஒரு ஸ்பேஸ் விட்டிங்கன்னா என்ன செய்யணும் அது வந்து ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து இந்த அண்டு சிம்பிளை பயன்படுத்தி நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ எவ்வளோ அண்டு 2 அண்டு தான் யூஸ் பண்ணணும் கிடையாது, நீங்கள் அடுத்தடுத்து எதை ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் அண்ட் அகெயின் நீங்கள் வந்து சேர்த்துட்டே போகலாம். இப்போ உதாரணத்துக்கு அண்டுன்னு போட்டுட்டு என்ன செய்கிறேன் இந்த ரமேஷ் அப்படிங்கிறத நான் வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா அருண்குமார் ஹலோ அருண்குமார் ராஜேஷ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அண்டுங்கிற சிம்பிள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்குரிய ஒரு சிம்பிள். ஸோ அடுத்து பார்க்க போகிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரிம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ட்ரிம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணமாக இங்கே வெல்கம் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு இருக்குது. ஸோ அந்த வேர்டை வந்து நான் F2 பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஸோ உள்ளே வந்து எடிட் ஆகும். எடிட் ஆகும்போது கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்குது சரி. அந்த ஸ்பேஸை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அந்த ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி இல்லாட்டி என்ன ஃப்ரண்ட் பேஜில் கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த ஸ்பேஸை வந்து நம்ம வந்து எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஈக்குவல்ட் அப்படின்னு போட்டுட்டு ட்ரிம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ட்ரிம் அப்படிங்கிற கொடுத்துட்டு அண்ட் அகைன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட் இந்த B2னா B2 அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணும்பொழுது ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து என்ன செஞ்சிடும் இந்த மாதிரி ரிமூவ் ஆகிடும். இந்த ரிமூவ் ஆகிடுச்சு இந்த கேப் வந்து இங்கே இருக்காது. ஸோ இதுதான் வந்து ட்ரிம் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனுடைய வேலை. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதோடைய பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ உதாரணமாக இங்கே எக்ஸல் லேர்னிங் அப்படின்னு இருக்குது அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த 5 எழுத்தை மட்டும் எனக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் லெஃப்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு என்ன பண்ணீங்க ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த டெக்ஸ்ட் அப்படின்னு கேட்கும். ஸோ வித் டெக்ஸ்ட் B3 அதுக்கப்புறம் கமா அப்படின்னு கொடுத்துட்டு எனக்கு எத்தனை கேரக்டர் வேணும் அப்படின்னு சொல்லணும். இப்போ உதாரணமாக லெஃப்ட் சைட்லேருந்து எனக்கு 5 கேரக்டர் வேணும் இல்லை 3 கேரக்டர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க. இப்போ உதாரணமாக லெஃப்ட் B3 கமா 5ன்னு கொடுக்கும்பொழுது எக்ஸல் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நீங்கள் இதில் வந்து எண்ணிக்கை கூட்டும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வரும். இது வந்து லெஃப்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். அதே சேம் ரைட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா ரைட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ அதே சேம் தான். இப்போது B4 செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைட்லேருந்து எனக்கு வந்து ஒரு 8 எழுத்து மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா B4 and 8 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா ரைட் சைட்லேருந்து 8 எழுத்து அது வந்து எடுத்துகிட்டு வந்துடும் சரியா. இது எடுத்துகிட்டு வர்றது இல்லை சார் எனக்கு வந்து இடையிலேருந்து ஒரு வேர்டு எடுக்கணும். உதாரணமாக இங்கே லேர்ன் அப்படிங்கிற இந்த வார்த்தையை வந்து நான் எடுக்கணும் அப்படின்னா எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லாட்டி இந்த லீ அப்படிங்கிற வேர்டு எடுக்கணும் அப்படின்னா எப்படி எடுக்கிறது அப்படின்னு பாருங்கள். அப்போ லீ அப்படிங்கிற இந்த வேர்டு வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னா இங்கேருந்து பார்க்கணும் 1 2 3 4 5 6 6ல் ஆரம்பிக்குது சரியா. 6ல் ஆரம்பித்து அப்புறம் எனக்கு 1 2 3 3 எழுத்து எனக்கு வேணும். 6ல் இருந்து ஒரு 3 எழுத்து மட்டும் எனக்கு வந்து எடுத்துகிட்டு வா அப்படின்னு அர்த்தம். அப்போ எப்படி எடுத்து வர்றது அப்படின்னா ரொம்ப ஈஸி. மிட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்துங்க. மிட் அப்படிங்கன்னு போட்டுட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு B5 அப்படின்னு கொடுத்துட்டேன். கமா கொடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல எந்த இடத்துல ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்கும். ஸோ அதுக்கப்புறம் 6வது இடத்துல 6வது எழுத்துலேருந்து ஆரம்பி அப்படின்னு சொல்கிறோம். எத்தனை எழுத்துக்களை எடுக்கணும் அப்படின்னு கேட்கும். ஸோ 6,3 அப்படின்னு கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம்னா இந்த 3 எழுத்தை மட்டும் கேட்கும். இப்போ உதாரணம் லேர்ன் அப்படின்னு வரணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 3லேருந்து ஒரு 5 அப்படின்னு போட்டிங்கன்னா லேர்ன் அப்படிங்கிற வேர்டு வந்துடும். ஸோ இது வந்து ஒரு டெக்ஸ்ட்டில் இருந்து இடையில ஸோ லெஃப்ட்லேருந்து எடுக்கிறது எப்படின்னு பார்த்தாச்சு, ரைட் சைட்லேருந்து எடுக்கிறது எப்படின்னு பார்த்தாச்சு, நடுவில் இருந்து எப்படி எடுக்கிறதுன்னு நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லென் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். லென் அப்படின்னா லென்த், அதாவது ஒரு
ஒரு டெக்ஸ்ட்டில் வந்து இது வந்து B6ல் செல்லில் ஒரு கண்டென்ட் இருக்குது. இந்த கண்டென்ட்டில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா லென் அப்படின்னு ஃபங்க்ஷன் போடணும். லென் அப்படின்னு போட்டுட்டு இந்த நம்பரை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் என்டர் பண்ணும்போது என்ன ஆகும் 10 அப்படின்னு சொல்லி வந்துடுது. அப்போ மொத்தம் 10 எழுத்து இந்த வேர்டில் இருக்குது. இந்த ஸ்பேஸே என்ன செய்யும் சேர்த்தே எடுத்துரும். எக்ஸல் 2025னா இந்த ஸ்பேஸையும் சேர்த்து தான் அது வந்து கால்குலேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2025 பக்கத்தில் என்ன பண்ணுறான் ஒரு ஸ்பேஸ் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ அதோடைய கவுண்ட் வந்து கூடும். சரியா? இப்போ பாருங்கள் உதாரணமாக இங்கே வந்து டெஸ்ட் மீ அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ டெஸ்ட் மீ அப்படின்னு சொல்லும்போது இதோட லென்த் முதல்ல செக் பண்ணுங்கள். ஸோ லென் அப்படின்னு போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா மொத்தத்தில் என்னது 6 எழுத்து தான் இருக்குது. சரியா? இப்போ என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டுறேன். ஸ்பேஸ் விடும்போது என்ன ஆகுது இது வந்து 10 எழுத்துக்களாக மாறுது. ஸோ அப்போ நான் வந்து ட்ரிம் பண்ணுவோம். ட்ரிம் பண்ணும்போது என்ன நடக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த B7க்கு பக்கத்தில் ட்ரிம் அப்படிங்கிற இந்த வேர்டை நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ட்ரிம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இப்படி நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்களா. அப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ முதல்ல என்ன செய்யும் ட்ரிம் பண்ணும். சரியா? அந்த டெஸ்ட் மீ அப்படிங்கிற இது வந்து முதல்ல ட்ரிம் பண்ண உடனே என்ன செய்யும் மொத்தத்தில் 10 எழுத்து அப்படிங்கிறது என்ன ஆகும் 2 4 6 எழுத்துக்களாக மாறும். ஸோ மாறுற உடனே 6ன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்துடும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ். அடுத்தது பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். இதோட வேலை என்னென்னா நீங்கள் வந்து ஸ்மால் லெட்டரில் இப்போ உதாரணமாக அருண் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து நம்ம வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்குது அப்படின்னா ஸோ அது வந்து கேபிட்டல் லெட்டராக மாற்றுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி மாற்றுறதுக்காக அப்பர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கொடுத்துக்கலாம். அப்பர் அப்படின்னு கொடுத்துட்டு A2 அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன செய்யும் இப்போ அருண்கிற என்ன மாறிடுச்சு கேபிட்டல் லெட்டரில் மாறிடுச்சு. அதே மாதிரி இப்போது கேபிட்டல் லெட்டரில் உள்ளதை நம்ம ஸ்மால் லெட்டராக மாற்றணும் அப்படின்னா ஸோ அதே லோயர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ லோயர் அப்படின்னு கொடுத்துட்டு A3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா லோயர் கேஸாக மாற்றிடும். இல்லை சார் எனக்கு வந்து ப்ராப்பராக வேணும் அதாவது விமல்ராஜ் அப்படின்னா V கேபிட்டல் லெட்டர் அண்ட் R வந்து கேபிட்டல் லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டராக வேணும் அப்படின்னா ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ ப்ராப்பர் அப்படின்னு கொடுத்துட்டு விமல்ராஜ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு வேர்டோடைய முதல் எழுத்து என்ன செய்யும்னா அது வந்து கேபிட்டல் லெட்டராக அது வந்து மாறிடும். ஸோ இப்போ பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனோட வேலை என்ன அப்படின்னு நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்து 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு வச்சுக்கிடுவோம். சரியா? அப்போ இதை நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து 0ன்னு முன்னாடி ஆரம்பிக்கணும். 0 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன சார் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. முதல்ல என்ன செய்யுங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க டபுள் கொட்டேஷன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா மொத்தத்தில் எத்தனை கேரக்டர்ஸ் எத்தனை நம்பர்ஸ் எத்தனை எழுத்து இருக்குது மொத்தம் வந்து 1 2 3 4 5 மொத்தம் 5 டிஜிட் இருக்குது. ஸோ 5 டிஜிட்டுக்கு என்ன பண்ணணும் ஒன்று வந்து நீங்கள் 0 0 0 0 0 ஏதாவது நம்பர் இப்படி கொடுக்கலாம். சரியா? அப்படி கொடு மொத்தம் 5 இருக்கா. ஸோ 5 கொடுத்துட்டு இப்படி நீங்கள் டைப் பண்ணாலும் டைப் பண்ணலாம். அல்லது என்ன பண்ணலாம்னா 0க்கு பதிலாக என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஹேர்ஸ் அப்படிங்கிற இந்த சிம்பிளையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி யூஸ் பண்ணும்போது அந்த நம்பர் எடுத்துகிட்டு வரும். இதில் என்ன செய்யுங்க அப்படின்னா அடிஷ்னலாக இந்த பக்கத்தில் ஒரு 0 அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு 0வை அதை அப்ளை பண்ணிக்கும். நீங்கள் இன்கேஸ் ஒரு நம்பர் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 01 அப்படின்னு வந்துடும். சரியா? 2 நம்பர் அப்படின்னு இப்போ 23 அப்படின்னு போட்டிங்கன்னா 023 அதாவது ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணுது அப்படின்னா அது 0 அப்படிங்கிறத என்ன செஞ்சிடும் டிஃபால்ட்டாகவே என்ன செஞ்சுக்கிடும் அது வந்து ஆட் பண்ணிக்கும். ஸோ அது காரணம் என்ன அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டு ஃப்ரண்ட்டில் வந்து 0 அப்படிங்கிறது வர வைக்கிறதுக்காக இப்படி போட்டாச்சு. சரியா? இது வந்து டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனோட வேலை. அதுக்கப்புறமா இந்த செல்லில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டேட் டைப் பண்ணியிருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2/1/2025 இருக்குது. ஆக்சுவலாக இந்த கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா முதல்ல மந்த் இருக்கும், அதுக்கடுத்து டேட் இருக்கும், அதுக்கடுத்து வந்து இயர் இருக்கும். ஸோ முதல்ல அப்போ என்ன செய்யணும் முதல்ல இது டேட் தானா டேட் ஃபார்மேட்டில் இருக்குதா அப்படின்னு முதல்ல செக் பண்ண தெரியணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அது டேட் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நீங்கள் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அங்கே வந்து ஃபார்மேட் செல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். என்னது ஃபார்மேட் செல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன். ஸோ இந்த ஃபார்மேட் செல் அப்படிங்கிற ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா டேட் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்கும். ஸோ அதை போனீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரியா? இப்போ 14 மார்ச்னு இருக்கும், 14 மார்ச் 2012 இந்த மாதிரி மாடல் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கும் பொழுதோ அல்லது இங்கேயே பார்த்தீங்கன்னா கூட என்ன செய்யணும் 1 பிப்ரவரி 25. சரியா? அப்போ 2/1/25ன்னு நம்ம ஸ்க்ரீனில் காட்டுது. பட் அது உண்மையானது என்னது அப்படின்னா 1 பிப்ரவரி 2025. அப்போ இந்த கம்ப்யூட்டரில் முதல்ல மந்த் இருக்குது, அதுக்கடுத்து டேட் இருக்குது, அதுக்கடுத்து இயர் இருக்குது. ஸோ இது வந்து ஒவ்வொரு சிஸ்டத்துலையும் ஒவ்வொரு மாதிரி மாறலாம். அது மாற்றுறதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்குது, அது நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி இந்த டேட்டை நான் என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள். ஸோ டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன செய்கிறேன் ஒரு இந்த மாதிரி கமா போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. அதாவது டிடி அப்படிங்கிறது வந்து டேட் அப்படிங்கிறத குறிக்கும். அண்ட் அகெயின் ஒரு டாட் அல்லது இல்லை டிடி அடுத்து எம்எம்
எம்எம்ங்கிறது மந்த்து அண்டு ஒய் ரெண்டு ஒய் போட்டாச்சு சரியா. போட்டுட்டு இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் நல்லா கவனமாக பாருங்கள். ஸோ இப்போ என்ன ஆகுது 01/02/25 அதாவது 1ஆம் தேதி 2வது மாதம் 25ன்னு வருது. ஸோ நான் வந்து இதே 3M நான் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல பிப்ரவரி அப்படின்னு சொல்லி வரும். இதே 4M கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஸோ ஃபுல்லாக வந்து அதோடைய வார்த்தை வந்து ஃபுல்லாக வந்துடும் சரியா. அதே மாதிரி தான் இங்கே டிடின்னு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒய் அப்படின்னு கொடுத்தா 2025னா 25 மட்டும் வரும். ஸோ அதே 3Y கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து 2025 அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே வந்துடும். ஸோ அதே டி அப்படிங்கிற இடத்துல ஒரு டி கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே 1 அப்படின்னு சொல்லி வரும். அதே 2D கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா முன்னாடி 01 அப்படின்னு சொல்லி ஒன்று சேர்ந்து வரும். ஸோ இதுதான் வித்தியாசம். ஜனவரினா 01, பிப்ரவரினா 1ஆம் தேதினா 01, 2ஆம் தேதினா 02 அப்படின்னு வரும். ஸோ அந்த மாதிரி வர வைக்கிறதுக்கு 2D கொடுக்குறோம். 1D கொடுத்தீங்கன்னா அது மட்டும் தான் வரும். சரி ஓகே. ஸோ இதுக்கு இடையில நான் என்ன செய்கிறேன்னா ஒரு ஹைஃபன் சிம்பிள் ஏதாவது போடணும். இப்போ எம்எம் பக்கத்தில் இப்படி தான் போடணும். இந்த மாதிரிலாம் புரிஞ்சுக்கோங்க. டிடிக்கு அப்புறம் ஒரு கோடு, அப்புறம் இந்த 3Mக்கு பக்கத்தில் ஒரு கோடு போடுறேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். இல்லை எனக்கு பிப்ரவரின்னு வர வேண்டாம் 2 வந்தால் போதுன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் போட்டாலும் போதும். சரி இப்போ இந்த கோட்டுக்கு பதிலாக நம்ம வந்து டாட் போடணும் அப்படின்னா இந்த கோட்டை எடுத்துகிட்டு இந்த ஹைப்பன் எடுத்துகிட்டு என்ன செய்யுங்க டாட் அப்படிங்கிறது நீங்கள் போட்டு என்ன செஞ்சுக்கலாம் அப்படி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதோடைய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இந்த டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனில். ஓகே சரி இதை வந்து நீங்கள் ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற டெக்னிக்கை மட்டும் நல்லாவே இன்னொரு தடவை ரீவைன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனை பற்றி பார்த்தோம். இனி அடுத்த வீடியோவில் வந்து டேட் அண்டு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். அதுவரை விடைபெறுவது உங்கள் சரவணகுமார். நன்றி, வணக்கம்.